GitHubல அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் பாக்ஸில் github.com அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. GitHubஓட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சைன் அப் அப்படின்னு ஒரு பட்டன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஜிமெயில் ஐடியை வச்சு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கிங்க. இப்போ நான் மெயில் ஐடி கொடுத்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்டுக்கான யூசர் நேம் வந்து செட் பண்ணணும். யூசர் நேமில் ஸ்பேசஸ் வந்து இன்க்ளூட் ஆகக்கூடாது. ஆல்ஃபா நியூமரிக்காக தான் இருக்கணும். அதாவது லெட்டர்ஸ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஐஃபன்ஸ் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற கேரக்டர்ஸ் எதுவும் சப்போர்ட் ஆகாது. ஸ்பேஸும் இங்கே வராது. கோட்கேம் தமிழ் அப்படின்னு நான் யூசர் நேம் வந்து வச்சுருக்கேன். நம்ம இந்த இடத்துல யூசர் நேம் நமக்கு என்ன வேணுமோ என்ட்ரு பண்ணலாம். பட் அது அவைலபிளாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டைப் பண்ணிவிட்டு வெளியே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அவைலபிள்னா க்ரீன் டிக் வந்து வந்திருக்கும். அவைலபிள் இல்லை அப்படின்னா ரெட் கலர் மார்க்கிங் வந்து இருக்கும். யூசர் நேம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ண சொல்லும். டிஃபால்ட் வேல்யூவாக இந்தியாவே பைண்டில் வந்து இருக்கும். நீங்கள் சப்போஸ் வேறு கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி இருந்தால் இப்போ எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியோட நேமை செலக்ட் பண்ணிக்கிங்க. அண்ட் இங்கே இருக்கிற இந்த இமெயில் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான். கிட்டப்லேருந்து உங்களுக்கு அந்த ஆஃபர்ஸ் பற்றி ஏதாவது இமெயில்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பட் அதை நான் வந்து செலக்ட் பண்ணல. டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற பட்டன் மேலே வந்து நம்ம கிளிக் பண்ணிடணும். ஸோ அடுத்து வெரிஃபை யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு இந்த ஆப்ஷன் வந்து வரும். அண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு வேணும்னா இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு நம்ம அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்காக நம்ம என்ட்ரு பண்ண இமெயில் ஐடிக்கு வெரிஃபிகேஷன் கோடு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் என்னோட மெயில் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்க்கும்போது GitHubலேருந்து மெயில் வந்து வந்திருக்கு. அதில் நமக்கான லாகின் கோடு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இங்கே டைப் பண்ணிக்கலாம். 15482354. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை வந்து ஆகிக்கும். கரெக்டாக என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா. தப்பாக என்ட்ரு பண்ணிங்கன்னா எரர் மெசேஜ் வந்து காட்டும். கரெக்டாக நம்பர் என்ட்ரு பண்ணிங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகிட்டு இந்த பேஜுக்கு வந்து அதுவே மூவ் ஆகிக்கும். அண்டு நீங்கள் இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா GitHub அக்கௌண்ட் வந்து நமக்கு லாகின் வந்து ஆயிரும். ஸோ ஃபஸ்ட் டைம் இதை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அண்ட் GitHub அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். Git அப்படிங்கிற டெக்னாலஜியை பேஸ் பண்ணி ரன் ஆகக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். அண்ட் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம ரெப்பாசிட்ரி அப்படின்னு வந்து ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ இங்கே கூட பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க ரெப்பாசிட்ரி கிரியேட் பண்ணுறதுக்காக. ரெப்பாசிட்ரி கிரியேட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்டை அந்த ரெப்பாசிட்ரியில் ஸ்டோர் பண்ணிக்குவோம். இது மாதிரி எத்தனை ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவ்வளவு ரெப்பாசிட்ரிஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரெப்பாசிட்ரி கிரியேட் பண்ணி ப்ராஜெக்ட் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிற பற்றியெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.